Hello friends, welcome back to the channel Neat Biology in Tamil. நான் டாக்டர் பர்வீன். இந்த லெக்சர் சீரிஸில் நாம +2 பயாலஜியுடைய ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் இந்த சாப்டர் தான் வந்து படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லெசன் வந்து பார்ட்யூரேஷன், அதாவது டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பார்ட்யூரேஷன் அப்படின்றத வந்து ஒரு சயின்டிஃபிக்கலான ஒரு வேர்ட், பயாலஜிக்கல் வேர்ட். இதற்கு காமனாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வந்து டெலிவரி, தமிழில் மகப்பேறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோஃபார் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேபி எப்படி ஃபார்ம் ஆகுது, இம்ப்ளான்டேஷன், ஃபர்டிலைசேஷன், அது டெவலப்மெண்ட், அது எல்லாமே வந்து படித்தோம் இல்லையா. ஸோ கடைசியாக அது வந்து எப்படி வெளியில் வரப்போகுது, டெலிவரி ஆகுது அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ வாட் இஸ் பார்ட்யூரேஷன், அதுக்கான டெஃபினிஷன் என்ன? Parturition is the completion of the pregnancy and giving birth to the baby. ஸோ ஒரு குழந்தையோடைய ப்ரெக்னன்சி பீரியட் அது ஃபுல்லாக வந்து முடிஞ்ச பிறகு, டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து முடிஞ்ச பிறகு அது வெளியில் வருது இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்து பார்ட்யூரேஷன். இந்த சமயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து vigorous contraction of the uterus occurs at the end of the pregnancy. ஸோ விகரஸ் அப்படின்னா என்னது? ரொம்ப தீவிரமாக, ரொம்ப வந்து வீரியமாக என்ன ஆகும், யுட்ரஸ் வந்து கான்ட்ராக்ஷன் பண்ணும். கான்ட்ராக்ஷன் என்னது? சுருங்கி சுருங்கி வெளியும். ஸோ அந்த கான்ட்ராக்ஷன்னால அந்த குழந்தை என்ன ஆகும், இட் கெட் எக்ஸ்பல்ட், அது வந்து வெளியில தள்ளப்படும், இல்லைன்னா வந்து வெளியில வரும். ஸோ இதுதான் வந்து பார்ட்யூரேஷன். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்றோம்? திஸ் ப்ராசஸ் ஆஃப் டெலிவரி ஆஃப் த ஃபீட்டஸ் ஆர் த சைல்ட் இஸ் கால்ட் அஸ் பார்ட்யூரேஷன். இந்த வார்த்தை பார்ட்யூரேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து லத்தீன் மொழியிலேருந்து வந்தது. ஸோ இன் லாட்டின் பார்ட்யூரியோ அப்படின்னா வந்து டு பி இன் த லேபர். ஸோ இந்த மாதிரி பிரசவத்தில் மகப்பேறில் இருக்கிறத வந்து நம்ம லாட்டின் லாங்குவேஜில் பார்ட்யூரியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதுலேருந்து வந்த வேர்ட், இங்கிலீஷ் வேர்டு தான் வந்து பார்ட்யூரேஷன். ஸோ இதில் நம்ம சில டெஃபினேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும். முதல்ல பார்ட்யூரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து லேபர்னா என்ன, லேபர் பெயின்னா என்ன அப்படின்ற டெஃபினேஷன் எல்லாமே வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் லேபர்? லேபர் அப்படின்னா என்ன? மகப்பேறு. லேபர்னா வந்து மகப்பேறு. ஓகே, so the series of the events that expels the infant from the uterus is called labor. So laborனா என்னது? அந்த குழந்தை வந்து இப்போ வந்து டெலிவரியில் வெளியில் வரப்போகுது. ஸோ வெளியில் வரத்துக்கு நிறைய சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்குது, ஒரு ஸ்டெப்பாக நடக்கும். ஸோ அந்த எல்லா ஸ்டெப்புமே வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம்? லேபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ஒரு பெண் வந்து லேபரில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து மகப்பேரில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஃபைனல் எண்ட் ஆஃப் தி ப்ரெக்னன்சி, அவங்களுக்கு வந்து குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். லேபர், குழந்தை வரத்துக்கான இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஓகே, ஸோ அந்த லேபரில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் முக்கியமானது வந்து யூட்ரஸ் அண்ட் தி அப்டமன் கான்ட்ராக்ஷன். ஸோ யூட்ரஸும் அப்டமனும் என்ன ஆகும்? நல்ல சுருங்கி சுருங்கி விரியும். ஓகே, அண்ட் ரெண்டாவது வந்து டைலட்டேஷன் ஆஃப் தி செர்விக்ஸ். ஸோ அவங்களுடைய செர்விக்ஸ்னால் என்னது? இந்த வெஜைனா இருக்கு இல்லையா, யூட்ரஸ் இருக்கு இல்லையா, யூட்ரஸ் உடைய அந்த ஓப்பனிங், அதுதான் வந்து நாம் செர்விக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த செர்விக்ஸ் வந்து சிறியதாக இருக்கும், அந்த வாய் பகுதி, அது வந்து டைலட்டேஷன், அது வந்து விரிவடையும். ஸோ அப்போ தான் வந்து குழந்தை வந்து வெளியில் வரும். அண்ட் மூன்றாவது வந்து பேசேஜ் ஆஃப் த பேபி, குழந்தை வந்து வெளியில் வருது. ஸோ இந்த மாதிரியான சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் நடக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? லேபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா வந்து லேபர் பெயின் ஏற்படும். ஸோ மகப்பேறு நடக்கும் போது அவங்களுக்கு அதிகமான வலி ஏற்படும் இல்லையா. ஸோ அந்த வலியை நம்ம என்ன சொல்கிறோம்? பெயின், லேபர் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் லேபர் பெயின்? லேபர் இஸ் accompanied by localized sensation of discomfort or agony. லோக்கலைஸ்ட் சென்சேஷன் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னா என்னது? அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அந்த ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல எல்லாமே வந்து பயங்கரமான வலி ஏற்படும். ஓகே, ஸோ வேற எங்கேயுமே வந்து வலி இருக்காது, அவங்களுக்கு நெஞ்சு வலியோ தலைவலியோ வேற எங்கேயுமே வலிக்காது. லோக்கலைஸ்ட் சென்சேஷன் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட், அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல எல்லாமே வந்து பெயின் இருக்கும். அண்ட் இதை நம்ம என்ன சொல்றோம்னா வந்து அகோனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். வாட் இஸ் அகோனி? அகோனினா ரொம்ப அதி தீவிரமான வலி. ஓகே, ரொம்ப பொறுத்துக்க முடியாத வலியை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அகோனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த லேபர் பெயின் அப்படின்றது இட் இஸ் த ஹையஸ்ட் பெயின். அதாவது இப்போ மனுஷனுக்கு வந்து ஏற்படக்கூடிய வலி இருக்கு இல்லையா, நம்ம ஆக்சிடென்ட் ஆனால் கீழே விழுந்துச்சுன்னா அப்போ ஒரு மாதிரி வலிக்கும், இல்லைனா யாராவது அடிச்சாங்கன்னா வலிக்கும். ஸோ இந்த மாதிரி வேறு பெயின் இருக்கு இல்லையா. ஸோ இந்த பெயினுடைய த்ரெஷோல்ட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து கேல்குலேட் பண்ணும். ஸோ அந்த த்ரெஷோல்ட் லெவலில் இந்த டெலிவரி சமயத்தில் நடக்கக்கூடிய அந்த பெயின் தான் வந்து ஹையஸ்ட் பெயின், ஒரு மனிதனால் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஹையஸ்ட் பெயின். ஓகே, ஸோ அந்த ஹையஸ்ட் பெயினை வந்து அவங்க வந்து அந்த பெண் வந்து அப்போ வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து லேபர் பெயின்.
அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல throughout the pregnancy the uterus undergo periodic episode of weak and strong contraction. This is called Braxton Hicks contraction. ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து கடைசியாக டெலிவரி ஆகும்போது ஏற்படக்கூடிய பெயின் தான் வந்து லேபர் பெயின். ஆனால் அதற்கு முன்னாடி இப்போ 9 months ஒரு 8.5 monthsலேயே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு என்ன ஆகும்னா அப்பப்போ வந்து ஒரு ஸ்மால் கான்ட்ராக்ஷன்ஸ், அது வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் வீக்காகவும் இருக்கும். அப்பப்போ அவங்களோட யுட்ரஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கான்ட்ராக்ஷன் பண்ணும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பேபியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால ஒரு முறை அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் அண்ட் லெஸ் கான்ட்ராக்ஷன் வரும்போது அவங்க வந்து அதுதான் லேபர் பெயின் நினச்சி வந்து பயந்துருவாங்க. ஓகேவா? ஸோ 8.5 months 9.5 monthsலாம் கூட அது நடக்கும். ஸோ அதுதான் வந்து உண்மையான லேபர் பெயின் நினச்சி அப்போ வந்து பயப்படுவாங்க. அப்போ ஹாஸ்பிட்டல் போவாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் சொல்லுவாங்க கிடையாது, இது வந்து ஃபால்ஸ் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ ஏற்படக்கூடிய இந்த ஃபால்ஸ் பெயின் இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன சொல்லுவோம், இந்த வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிராக்ஸ்டர் ஹிக்ஸ் கான்ட்ராக்ஷன். பிராக்ஸ்டர் ஹிக்ஸ் கான்ட்ராக்ஷன். ஸோ இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈவன் அவங்களுக்கு நிஜமான பெயின் வரத்துக்கு முன்னாடியுமே வந்து இந்த மாதிரி பிராக்ஸ்டர் ஹிக்ஸ் கான்ட்ராக்ஷன் அப்படின்ற இந்த ஃபால்ஸ் லேபர் பெயின் வரும். ஸோ அதுக்கும் இந்த நிஜமான லேபர் பெயினுக்கும் எப்படி வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னா, இந்த லேபர் பெயின் வந்து ஆக்சுவலாக பேபி வெளியில் வரப்போகுது அப்படின்னா அந்த பெயின் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாக்ட்லி 20 to 25 seconds வந்து அந்த பெயின் இருக்கும். ஓகே, ஸோ அப்படியே வந்து கீழே அந்த அப்டோமன் பகுதி எல்லாமே வந்து பயங்கரமாக வலிக்கும். அப்போ வந்து டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பெண்ணுக்கிட்ட வந்து கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இப்படி 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு 20-22 செகண்ட் வரைக்கும் அவங்க வந்து மனசில் கவுண்ட் பண்ணாங்கன்னா அந்த பெயின் அப்போவுமே அந்த 20-22 seconds வந்து அது இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகும், அது அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஓகே, அண்ட் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி அது வரும். ஸோ யாருக்குமே வந்து கண்டினியூஸாக லேபர் பெயின் வரவே வராது. இந்த மாதிரி விட்டு விட்டு தான் வந்து லேபர் பெயின் வரும். அதுதான் வந்து ட்ரூ பெயின். ஆனால் இந்த பிராக்ஸ்டர் ஹிக்ஸ் கான்ட்ராக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்படி நடக்காது. அது வந்து அந்த ஒரு எபிசோடு, இப்போ லேபர் பெயின் வந்து இப்படி ஒரு 20 செகண்ட் கழிச்சு இப்படி 20 செகண்ட் கழிச்சு இப்படி ஒரு ஈக்குவலாக வரும், அப்புறமா ஹையாக வரும், அப்புறம் பேபி வந்துடும். ஓகே, ஆனால் இந்த பிராக்ஸ்டர் ஹிக்ஸ் கான்ட்ராக்ஷனில் அப்படி நடக்காது. ஸோ ஒரு பெயின் வரும், அப்படியே அது ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகே, அப்புறமா வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு பெயின் வரும். ஸோ இந்த மாதிரி இர்ரெகுலராக நடக்கிற பெயின் வந்து பிராக்ஸ்டர் ஹிக்ஸ் கான்ட்ராக்ஷன் விச் இஸ் கால்ட் ஃபால்ஸ் லேபர் பெயின். ரைட்? ஓகே, ஸோ இப்போ வந்து பார்ட்யூரேஷன் அப்படின்றது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பார்ட்யூரேஷன் இஸ் அ ஹார்மோனல் ப்ராசஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேர்ட். ஹார்மோனல் ப்ராசஸ் அப்படின்னா என்ன, இது கம்ப்ளீட்டாக இந்த டெலிவரி இந்த பார்ட்யூரேஷன் அப்படின்றது இட் இஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் ஹார்மோன். ஓகே, ஸோ ஹார்மோன் அப்படின்றது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் நியூரோ எண்டோக்ரைன் மெக்கானிசம். காம்ப்ளெக்ஸ்னா என்னது, ரொம்ப சிக்கலான நியூரோ எண்டோக்ரைன் மெக்கானிசம். ஸோ மூளையும் ஸ்பைனல் கார்டும் அந்த யூட்ரஸுடைய டிஷ்யூவோ இது எல்லாமே மசில்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்த ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு மெக்கானிசம். ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு ப்ராசஸ் எல்லாமே வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்கு. நம்ம இதை சுருக்கமாக தான் பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். எப்படி வந்து டெலிவரி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, signals for the parturition originate from the fully developed fetus and placenta. This is very important. ஒருத்தங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி முடிஞ்சு டெலிவரி ஆக போகுது, அந்த பார்ட்யூரேஷன் ஆக போகுது அப்படின்னா அந்த பேபி வெளியில் வரத்துக்கான ஃபர்ஸ்ட் சிக்னலை எது கொடுக்கும்னா இந்த பேபி தான் கொடுக்கும். ஓகே, ஃபுல்லி டெவலப்டு பேபி, த ஃபுல்லி டெவலப்டு ஃபீட்டஸ் அண்ட் பிளாசண்டா. திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா வந்து வெறும் ஃபீட்டர்ஸை மட்டும் தான் ஞாபகம் வச்சுப்பாங்க. அதாவது ஃபுல்லாக வளர்ந்து அந்த ஃபீட்டர்ஸ் கிவ்ஸ் த சிக்னல் ஃபார் தி பார்ட்யூரேஷன் சொல்லிட்டு கிடையாது. fully developed fetus and also placenta. ஓகே, சூஸ்லலாம் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கேட்டுருவாங்க நீட்டில், ஃபீட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா ஃபீட்டஸ் அண்ட் பிளாசண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அந்த இடத்துல என்ன ஆன்சர்னா வந்து ஃபீட்டஸ் அண்ட் பிளாசண்டா. ஸோ ஃபீட்டஸ் அண்ட் பிளாசண்டா ரெண்டுமே வந்து சிக்னல் கொடுக்கும். ஸோ அந்த சிக்னல் அப்போ என்ன ஆகும்னா வந்து கான்ட்ராக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த சிக்னல் எங்கே போகும், பிரெயினுக்கு போகும். பிரெயின் வந்து ஹார்மோன் செக்ரேட் பண்ணும். அந்த ஹார்மோன் வந்து மறுபடியும் வந்து யூட்ரஸை வந்து நல்ல கான்ட்ராக்ஷன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்ளிக் ப்ராசஸ் வந்து பார்ட்யூரேஷன் சமயத்தில் வந்து நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும், மைல்டாக தான் இருக்கும் இல்லையா, எடுத்தோடனே பீக் பெயின் இருக்காது இல்லையா. ஸோ த மைல்டு யூட்ரைன் கான்ட்ராக்ஷன் இஸ் கால்ட் ஃபீட்டல் இஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ். ஸோ முதல்ல நல்ல பேபி வந்து ஃபுல்லி மெச்சூர்டான பேபியும் பிளாசண்டாவும் கொடுக்குற சிக்னலுக்கு என்ன ஆகும், யூட்ரஸ் வந்து மைல்டாக மெதுவாக ஒரு கான்ட்ராக்ஷன் பண்ணும், சுருங்கி விரியும். அப்போ வந்து அவங்களுக்கு பெயின் வந்து வரும்.
ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ஏற்படுறது என்ன சொல்கிறோம், ஃபீட்டல் இஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த வார்த்தைக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஃபெர்கியூசான் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரைட். ஸோ தமிழில் கரு வெளி தள்ளல் அனிச்சை செயல். ரிஃப்ளெக்ஸ்னால் நமக்கு தெரியும், அனிச்சை செயல் பிரெயின் அண்ட் ஹார்மோனல் கண்ட்ரோலில் தான், நம்மளால அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஃபீட்டல் இஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ். அண்ட் அந்த சமயத்தில் என்ன ஆகும்னா வந்து இட் இஸ் அக்கம்பனைட் பை த ரைஸ் இன் த ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டிரோன் ரேஷியோ. ஸோ அந்த ஃபீமேலோட உடலில் வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டிரோன் ரேஷியோ வந்து ஹை ஆகும். ப்ரொஜெஸ்டிரோன் அப்படின்றது வந்து ப்ரெக்னன்சிக்கான ஹார்மோன், ப்ரெக்னன்சியை வந்து த்ரூ அவுட் வந்து மெயின்டைன் பண்ணும் வந்து ப்ரொஜெஸ்டிரோன். ஆனால் இந்த பார்ச்சுரேஷன் சமயத்தில் இந்த ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு வந்து அதிகமாகும். ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் என்ன பண்ணுன்னா வந்து தே இன்க்ரீஸ் த ஆக்சிடோசின் ரிசெப்டார் இன் த யூட்ரைன் மசில்ஸ். ஸோ இந்த யூட்ரஸ் இப்படி இருக்குன்னா இந்த யூட்ரைன் மசில்ஸில் எல்லாமே வந்து ஆக்சிடோசின் ஹார்மோன் வந்து உட்கார்றதுக்கான ரிசெப்டார்ஸை வந்து நிறைய வந்து ஆக்டிவேட் பண்ணும். எது? ஈஸ்ட்ரோஜன். ஓகேவா? ஸோ ஈஸ்ட்ரோஜன் என்ன பண்ணுது, ஈஸ்ட்ரோஜன் increases the oxytocin receptor in the uterine muscles. ஸோ யூட்ரைன் மசில்ஸில் ஆக்சிடோசின் ரிசெப்டார்ஸை நிறைய இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ தான் வந்து ஆக்சிடோசின் இப்போ உற்பத்தி அதிகமாக போகுது. அந்த ஆக்சிடோசின் வந்து உட்கார்ந்து யூட்ரஸ் மசில்ஸை வந்து நல்லா கான்ட்ராக்ட் பண்ண போகுது. யா, ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், ஆக்சிடோசின் வந்து அதிக அளவில் ப்ரொடியூஸ் ஆகும். ஆக்சிடோசின் இஸ் த இம்பார்ட்டண்ட் பார்ட்யூரிஷன் ஹார்மோன். டெலிவரிக்கான ஹார்மோன் எது அப்படின்னா வந்து ஆக்சிடோசின். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரியா, ரெண்டு ஹார்மோன், ஒன்று வந்து ரிலாக்சின், இன்னொன்று வந்து ஆக்சிடோசின். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிடோசின். ஸோ ஆக்சிடோசின் அதிக அளவில் இருந்தால் தான் என்ன ஆகும், யூட்ரஸ் வந்து பயங்கரமாக நல்ல கான்ட்ராக்ஷன் நடக்கும். அப்போ வந்து பேபி கெட் எக்ஸ்பெல்டு, வெளியில் வரும். சரியா, ஓகே ஃபைன். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்குறோம். இது நம்ம என்ன சொல்கிறோம், ஃபீட்டல் இஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ், இல்லைனா வந்து ஃபெர்கூசன் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த ப்ராசஸை யார் இனிஷியேட் பண்ணுறாங்க, ஃபுல்லி டெவலப்டு ஃபீட்டஸ். குழந்தை வந்து ஃபுல்லி டெவலப்ட் ஆன பிறகு இந்த குழந்தையும் இந்த குழந்தையும் பிளாசண்டாவும் என்ன பண்ணும், இந்த ரிஃப்ளெக்ஸை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு வந்து the baby pushes against the cervix causing it to stretch. ஸோ அந்த குழந்தையோடைய தலை இறங்கி இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து cervix. ஓகே, ஸோ இந்த ரீஜன் வந்து cervix. ஸோ இந்த குழந்தை இப்போ என்ன பண்ணுவா, ஹெட்டு வந்து cervixல வந்து அப்படியே வந்து தள்ளும். ஓகே, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அதே மாதிரி பிளாசென்டாமே வந்து சிக்னல் கொடுக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், செர்விக்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்ட்ரெச்னா வந்து அது கொஞ்சம் விரிவு கொடுக்கும். ரைட். ஸோ இந்த ஸ்டெப் நடந்த பிறகு இதுக்கு ரெஸ்பான்ஸாக என்ன நடக்கும் அப்படின்னா வந்து ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் த செர்விக்ஸ் காசஸ் நர்வ் இம்பல்சஸ் டு பி சென்ட் டு த பிரெயின். ஸோ செர்விக்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகும்போது அப்போ என்ன ஆகும், சிக்னல் வந்து அந்த அம்மாவுடைய பிரெயினுக்கு போகும். ரைட். ஸோ அதுக்கு ரெஸ்பான்ஸாக பிரெயின் என்ன பண்ணும், பிரெயின் ஸ்டிமுலேட்ஸ் த போஸ்டீரியர் பிட்யூட்டரி to release the oxytocin. ஸோ அப்போது பிரெயின் என்ன பண்ணும், அது அந்த சிக்னலுக்கு ரெஸ்பான்ஸாக ஆக்சிடோசின் ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். ஆக்சிடோசின் எங்கேருந்து செக்ரீட் ஆகுது, போஸ்டீரியர் பிட்யூட்டரிலேருந்து ஆக்சிடோசினை பிரெயின் வந்து செக்ரீட் பண்ணும். ரைட். அந்த ஆக்சிடோசின் பிளட்ல கலந்து டைரக்டாக மறுபடியும் எங்கே வரும், causes the smooth muscle lining of the uterus to contract. ஸோ இது ஃபுல்லாக யூட்ரஸ் இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக இந்த ஆக்சிடோசின் வந்து என்ன பண்ணும், அந்த ஸ்மூத் மசில்ஸ், யூட்ரஸுடைய அந்த ஸ்மூத் மசில்ஸை கான்ட்ராக்ஷனுக்கு பண்ணும். ஸோ அந்த பேபி வந்து ஒரு முறையும் விட்டு ஒரு பீரியடில் என்ன பண்ணும், அதோடைய தலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செர்விக்ஸை போய் புஷ் பண்ணும்போது செர்விக்ஸ்லேருந்து சிக்னல் வந்து பிரெயினுக்கு போகும். பிரெயின் ஆக்சிடோசின் ரிலீஸ் பண்ணும், ஆக்சிடோசின் கான்ட்ராக்ஷன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிளிக் சேஞ்சஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு டைம் ஆக என்ன ஆகும், இதோடைய இந்த அமௌண்ட், இந்த கான்ட்ராக்ஷன் அமௌண்ட் வந்து ஜாஸ்தி ஆகும். அது எதை பொறுத்துனா அந்த பேபியோட தலை கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ செர்விக்ஸை ஹிட் பண்ணுது அப்படின்றத பொறுத்து அது வேறுபடும். கிளியர்? ஓகே, ரைட். ஸோ இதுதான் நம்ம ஃபீட்டல் இஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் இல்லைனா வந்து ஃபெர்கூசன் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ரைட். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும்போது என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கணும். The fully developed fetus gives signal for the uterine contraction by secreting adrenocorticotropic hormone ACTH.
ஸோ அந்த ஃபீட்டஸ் உடைய தலை வந்து போய் ஹிட் ஆகுது இல்லையா சர்விக்ஸில். ஸோ அப்போ அந்த சிக்னல் வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த சமயத்தில் அந்த ஃபீட்டஸ் வந்து எப்படி சிக்னல் கொடுக்குது அப்படின்னா, இந்த ஃபீட்டஸும் என்ன பண்ணுது, தே செக்ரேட் ஹார்மோன். அந்த பேபியும் ஒரு ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது. அதோட பேர் என்னது, ACTH, அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன். ஓகே, சி ஒன்று வந்து மெக்கானிக்கலாக அந்த பேபியுடைய தலை வந்து சர்விக்ஸை போய் டச் பண்ணும்போது சர்விக்ஸ் ஒரு சிக்னல் கொடுக்குது, அது ஒன்று. சைமல்டேனியஸ்லி அந்த பேபியுமே வந்து ஒரு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த பேபியுடைய பிட்யூட்டரியும் கார்டிகோஸ்டீராய்ட்ஸ், அதாவது அதோடைய அட்ரினல் கிளாண்டுமே வந்து ஒரு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஹார்மோன் தான் வந்து ACTH ஹார்மோன். ஓகே, ஸோ இந்த ஹார்மோனை என்ன பண்ணும், தே ஆல்சோ கோ அண்ட் ட்ரிகர்ஸ் தி ஆக்சிடோசின். இந்த ஹார்மோனை என்ன பண்ணும், போய் ஆக்சிடோசினை வந்து ட்ரிகர் பண்ணும் from the mother's pituitary, which acts on the uterus muscles and causes vigorous uterine contraction. ஸோ ரெண்டுமே நடக்கும்போது ஆக்சிடோசின் அதிகமாக ஆகுது. அப்போ வந்து விகரஸாக ரொம்ப தீவிரமாக வந்து யூட்ரஸ் உடைய கான்ட்ராக்ஷன் வந்து நடக்குது. ஸோ திஸ் லீட்ஸ் டு த எக்ஸ்பல்ஷன் ஆஃப் த பேபி ஃப்ரம் த யூட்ரஸ். ஸோ இதனால தான் அந்த பேபி வந்து யூட்ரஸை விட்டு வெளியில் தள்ளப்படுது. கிளியர்? ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் தி பார்ட்யூரேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது டெலிவரி நடக்கும்போது ஒரு ஸ்டேஜாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த ஸ்டேஜஸ் இது வந்து மொத்தம் 3 இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜஸில் வந்து இந்த டெலிவரி ப்ராசஸ் நடக்குது. ஸோ த ஃபர்ஸ்ட் இஸ் கால்ட் டைலட்டேஷன் ஸ்டேஜ், ரெண்டாவது எக்ஸ்பல்ஷன் ஸ்டேஜ், மூன்றாவது ஆஃப்டர் பர்த் ஸ்டேஜ். இது மூணுமே வந்து டெலிவரி அப்போ நடக்கக்கூடிய ஸ்டேஜஸ் தான், ரைட்? ஸோ டைலட்டேஷன், எக்ஸ்பல்ஷன் மற்றும் ஆஃப்டர் பர்த் ஸ்டேஜ். ஸோ இந்த 3 ஸ்டேஜஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டைலட்டேஷன். டைலட்டேஷன் அப்படின்னா என்னது, விரிவடைகிறது. டைலட்டேஷன்னா விரிவடைகிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இது எப்படி நடக்குது, the uterine contraction begins from the top, forcing the baby towards the cervix. ஸோ சிக்னல் கிடைச்சவொன்னே யூட்ரஸ் உடைய கான்ட்ராக்ஷன் எங்கேருந்து ஆரம்பிக்குது, ஸோ இது ஃபுல்லாகவே வந்து இந்த எக்ஸ்பேண்டட் ரீஜன் தான் இல்லையா. ஸோ யூட்ரஸ் உடைய கான்ட்ராக்ஷன் இந்த இடத்துலேருந்தே ஆரம்பிக்குது, சரிங்களா. ஸோ இந்த இடத்துலேருந்தே வந்து கான்ட்ராக்ஷன் பிகின்ஸ் ஃப்ரம் த டாப், மேல் பகுதியிலேருந்து. ஏன்னா அப்போ தான் பேபி வந்து இப்படி கீழே புஷ் பண்ண முடியும். ஸோ மேல் பகுதியிலேருந்தே அந்த மசில்ஸோடைய கான்ட்ராக்ஷன்ஸ் வந்து நடக்குது டுவர்ட்ஸ் த cervix. Contractions are accompanied by pain caused by the compressions of the blood vessels. ஸோ கான்ட்ராக்ஷன், அந்த மசில்ஸ் எல்லாமே கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது அப்போ அங்கே இருக்கிற blood vessels எல்லாமே வந்து சுருங்கும் இல்லையா. ஸோ அதன் மூலமாகவும் அவங்களுக்கு வந்து பெயின் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து ஆக்சிடோசின் இஸ் இன்டியூஸ்ட், which again causes a stronger and stronger contraction. ஸோ ஆக்சிடோசின் உடைய லெவல் அதிகமாக இருக்குது, அது வந்து அதிகமான கான்ட்ராக்ஷனை பண்ணுது. ரொம்ப சிம்பிள். டைலட்டேஷன் ஸ்டேஜில் முக்கியமாக நடக்கக்கூடியது என்னென்னா வந்து யூட்ரஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். கான்ட்ராக்ஷன் எங்கேருந்து ஆகணும், யூட்ரஸ் உடைய மேல் பகுதியிலேருந்து ஆரம்பித்து அப்படியே கீழே வந்து அப்படியே இப்படி வரும். அப்போ தான் வந்து பேபி வந்து அந்த மசில் மூவ்மெண்ட்டில் அப்படியே புஷ் பண்ணி கீழ் வழியாக வந்து cervix கீழே வந்து போகும், ரைட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து the baby is pushed down in the uterus and the head comes to lie against the cervix. ஸோ இந்த பிக்சரை பாருங்கள், இது வந்து யூட்ரஸ் இல்லையா. ஸோ இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது என்னென்னா வந்து, இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து ஆம்னியோட்டிக் கேவிட்டி. இந்த பனிக்குடம் உள்ளே இருக்கிறது சொல்கிறோம் இல்லையா, ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் இருக்குது, அதை மேலே சுற்றி இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா எம்ப்ரியோனிக் மெம்ப்ரெயின், ஆம்னியோட்டிக் கேவிட்டி வந்து இந்த ஒயிட் கலர். பேபியை வந்து புஷ் பண்ண பேபியோட ஹெட் என்ன பண்ணுது, cervix-ஐ வந்து மோதுது. ஓகே, then the cervix get dilated. Dilatedனா விரிவடையுது. The vagina also shows similar dilation. ஸோ வெஜைனாவும் விரிவடைய தொடங்குது. ஓகே, ரைட். ஸோ இதுதான் வந்து cervix. இது இந்த சின்ன இந்த பேசேஜ் வாய் தான் வந்து cervix, இது வந்து வெஜைனா, சரியா. ஸோ ஃபஸ்ட்டு பேபியோட ஹெட் வந்து cervix-ஐ தாண்டி வரணும். ஸோ இந்த ஃபஸ்ட் பிக்சரில் பாருங்கள், இது க்ளோஸ்டாக இருக்குது, அடுத்து கொஞ்சம் இறங்கி வருது. அடுத்து இந்த cervix வந்து கெட்ஸ் ஓப்பன். cervix வந்து நல்ல விரிவடையுது. திஸ் இஸ் கால்ட் எஃபேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், நல்ல வந்து விரிவடைகிறது. ஓகே, அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து இந்த 4th பிக்சரில் பாருங்கள், cervix உடைய சைஸ், இந்த கேப் வந்து ரொம்ப பெருசாகிடும், ரைட். ஸோ இந்த எல்லா ஸ்டேஜஸ்லுமே வந்து அவங்களுக்கு அந்த பெயின் வந்து விட்டு வரும். அண்ட் இந்த cervix உடைய சைஸ் வந்து ஃபுல்லி டைலேட்டட் 10 சென்டிமீட்டர் அப்படின்ற அந்த ஓப்பனிங், அந்த சின்ன அந்த வாய் வந்து 10 சென்டிமீட்டர் நீளத்துக்கு விரிஞ்ச பிறகு தான் வந்து பேபியோடைய தலை வந்து வெளியில் வரும். ஓகே, 5 சென்டிமீட்டர் அப்படின்னு விரியும் போதே வந்து அவங்களுக்கு சிவியராக வந்து பெயின் இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் என்ன வந்து டாக்டர் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும், அந்த ஹெட்டு வந்து அந்த cervix உடைய இதில் வந்து இருக்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். ஓகே, கிளியர்? ஓகே,
So the cervix get dilated, vagina also shows dilation. This stage lasts up to few hours. இது வந்து மாறுபடும். ஸோ ஒரு விமென்க்குமே வந்து இது மாறுபடும். சில பேருக்கு இது 2 மணி நேரத்தில் நடக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சர்விக்ஸ் சைஸ் பெருசாகிறது சொல்கிறேன். சின்னதுலேருந்து நார்மல் சைஸ்லேருந்து இப்படி ரவுண்டாக இப்படி இருக்கிற இந்த சர்விக்ஸ் வந்து 10 சென்டிமீட்டர் வரைக்கும் பெருசாக விரிவடைஞ்சாதான் இந்த வழியாக பேபியோடைய தலை வந்து வெளியில் வரும். ஸோ இந்த ப்ராசஸ் நடந்து முடிகிறது வந்து ஒரு ஃபீமேலுக்கும் வேறுபடும். ஓகே, சில பேருக்கு ஈவன் 6 hours 8 hours கூட ஆகும். அது வரைக்கும் பெயின் வந்து வந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு. சரியா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், இந்த சமயத்தில் the relaxin is another important hormone. Relaxin ஹார்மோன் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். Relaxin ஹார்மோன் is secreted by placenta. Placenta secrete பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு ஹார்மோன் வந்து ரிலாக்ஸின் அண்ட் ஆல்சோ பை தி கார்பஸ் லூட்டியம். ஓவரியில் இருக்க அந்த கார்பஸ் லூட்டியமே வந்து இந்த ரிலாக்ஸின் ஹார்மோனை டியூரிங் த டைம் ஆஃப் பார்ட்யூஷன் என்ன பண்ணும், செக்ரேட் பண்ணும். இந்த ரிலாக்ஸின் ஹார்மோனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வந்து இட் காசஸ் த ரிலாக்ஸேஷன் ஆஃப் த பெல்விக் ஜாயிண்ட், அதாவது பியூபிக் சிம்ஃபைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதை வந்து விரிவடைய செய்யும். ஸோ பெல்விக் ஜாயிண்ட், இந்த பியூபிக் சிம்ஃபைசஸ் அப்படின்றது என்ன, இந்த பிக்சரில் பாருங்கள், இதுதான் வந்து பெல்விக் போன் இல்லையா. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பகுதி, இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து விரிவு கொடுக்கும். இது வந்து போன் தான், ஆனால் வந்து இது எலாஸ்டிபிலிட்டி இருக்கும் அதில். ஓகே, ஸோ ஃபீமேலில் அது வந்து விரிவடையும். இந்த போன் விரிவடைந்தால் தான் அந்த தலை வந்து இறங்கி கீழே வரும், பேபியோட தலை வந்து கீழே வரும். ஸோ இதுதான் வந்து இந்த ஏரியாவை தான் நம்ம பியூபிக் சிம்ஃபைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த பியூபிக் சிம்ஃபைசஸ் வந்து கொஞ்சம் விரியணும்னா இந்த இடத்துல என்ன வேணும், ரிலாக்ஸின் அப்படின்ற ஹார்மோன் வேணும். ஆக்சிடோசின்லாம் இங்கே வராது. ரிலாக்ஸினோட வேலை வந்து இந்த பியூபிக் சிம்ஃபைசஸை இந்த கேட்வேவை கொஞ்சம் திறந்து விடுறது. ஓகே, ஸோ ரிலாக்ஸின் இஸ் செக்ரீட்டட் பை பிளாசென்டா அண்ட் கார்பஸ் லூட்டியம். சரியா? ஸோ இந்த 2 ஹார்மோன். ஸோ ரிலாக்ஸினும் வேணும், அதே சமயத்தில் ஆக்சிடோசினும் வேணும். கிளியர்? ஸோ it ends in rupturing of the amniotic membrane of the fetus. ஸோ பேபி கொஞ்சம் இறங்கி வர இந்த ஒயிட் கலரில் இருக்கிற இந்த லேயர் பாருங்கள், இந்த ஆம்னியோட்டிக் இது வந்து ரப்சர் ஆகிடும். அப்போ தான் வந்து பனிக்கூடம் உடையும். அந்த விமனுக்கு வந்து அப்படியே தண்ணியாக கொட்டும். அவங்களுடைய ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் வந்து அப்படியே வெளியில் வரும். ஸோ ஒன்ஸ் ரப்சர் ஆச்சுன்னா பேபியோட ஹெட் வந்து ஆல்மோஸ்ட் இறங்கி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ரைட்? ஸோ அந்த ரப்சர் ஆன பிறகு, ஆம்னியோட்டிக் மெம்ப்ரேன் ரப்சர் ஆன பிறகு ஃபீட்டஸுடைய ஹெட் வந்து கீழே வந்துடும். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து டைலட்டேஷன் என்ன நடக்கும்னா வந்து சர்விக்ஸ் வந்து பெருசாகும் அண்ட் பியூபிக் சிம்ஃபைசஸுமே வந்து சைஸ் வந்து பெருசாகும். கிளியர்? செகண்ட் ஒன் இஸ் கால் எக்ஸ்பல்ஷன். எக்ஸ்பல்ஷன் என்னது, அப்படியே தள்ளி விடுறது. 2வது ஸ்டேஜ் வந்து எக்ஸ்பல்ஷன், பேபியை வந்து அப்படியே புஷ் பண்ணி வெளியில் வர்றது 2வது. ஓகே, த யூட்ரைன் அண்ட் தி அப்டாமினல் கான்ட்ராக்ஷன்ஸ் பிகம் ஸ்ட்ராங்கர். இப்போ வந்து அவங்களுடைய லேபருடைய ஹையஸ்ட் பாயிண்டில் இருப்பாங்க. யுட்ரஸோடைய கான்ட்ராக்ஷனும் அப்டாமினுடைய கான்ட்ராக்ஷனும் ரொம்ப பீக்கில் வந்து இருக்கும். இன் அ நார்மல் டெலிவரி த ஃபீட்டஸ் பாசஸ் த்ரூ த செர்விக்ஸ் அண்ட் வெஜைனா வித் த ஹெட் இன் ஃபார்வர்ட் டைரக்ஷன். ஸோ இந்த இடத்துல முக்கியமான ஒரு ப்ராசஸ் நடக்கும். அதுதான் வந்து க்ரௌனிங் ஆஃப் த ஹெட். குழந்தையோடைய தலை வந்து திரும்பும். எப்போ, இந்த செகண்ட் ஸ்டேஜில் தான் டைலட்டேஷன் முடிஞ்சிட்டு எக்ஸ்பல்ஷன் ஆகும்போது. ஸோ சி ஹியர் இந்த பிக்சரில் பாருங்கள், முதல்ல வந்து குழந்தையோட தலை வந்து எப்படி இருக்குது, இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கு இல்லையா, இப்படி இறங்கின மாதிரி இருக்குல்ல ஃபேஸு. ஸோ அது வந்து செர்விக்ஸை வந்து ஹிட் பண்ணிடுச்சு. இப்போ என்ன ஆகும், அப்படி வெளியில் வரும்போது தலை வந்து சூப்பராக அப்படியே வந்து இப்படி திரும்பும். ஓகே, சி இந்த பிக்சரில் பாருங்கள், அப்படியே வந்து தலை வந்து திரும்பிடும். ஸோ இந்த திரும்புறது தான் வந்து நாம் வந்து க்ரௌனிங் ஆஃப் த ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த க்ரௌனிங் ஆஃப் அ ஹெட் வந்து எப்போ நடக்கும்னா வந்து நார்மல் டெலிவரியில் தான் நடக்கும். அதே வந்து சிசேரியன் பண்ணும்போது அது நடக்காது. சிசேரியன் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு கட் போட்டு அவங்க அப்படியே வெளியில் எடுத்துருவாங்க. ஹெட் வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி எதாக இருக்கும், அப்படியே வந்து எடுத்துருவாங்க. ஆனால் இப்படி திரும்புகிற ஸ்டேஜ் வந்து நார்மல் டெலிவரியில் தான் வந்து நடக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ஆல்மோஸ்ட் 20 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் நடக்கும். ஸோ எவ்வளோ ஹார்மோன் அந்த இடத்துல இதாகுதோ அந்த அளவுக்கு தீவிரமாக வந்து அது வந்து ஃபோர்ஸாக வந்து நடக்கும். ஓகே, ஸோ பேபியுடைய ஹெட் வந்து இப்போ வந்து திரும்பிடுச்சு. ஸோ இந்த சமயத்தில் டாக்டர் என்ன பண்ணுவாங்க, அந்த தலையை பிடிச்சி மெதுவாக அந்த பேபியை வந்து வெளியில் எடுத்துருவாங்க. ரைட்? ஸோ எடுத்துட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க, த அம்பிளிக்கல் கார்ட் இஸ் டைட் அண்ட் கட் ஆஃப் டு தி பேபிஸ் நேவல். ஸோ அந்த தொப்புள் கொடி இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு கிளிப்பு போட்டுருவாங்க. அப்போ அதை ட்ரை ஆகி வந்து உதிர்ந்துடும். ஸோ இந்த செகண்ட் ஸ்டேஜ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸ்பல்ஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். கிளியர்? அண்ட்
தேர்ட் ஸ்டேஜ், மூன்றாவது முக்கியமான ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர் டெலிவரி ஆஃப் த பேபி the placenta separates from the uterus and is expelled out as after birth. ஸோ பேபி வந்த பிறகு அடுத்து என்ன வரும், பேபி அம்பிளிக்கல் கார்டை கட் பண்ணிட்டாங்க. அம்பிளிக்கல் கார்டோட இன்னொரு எண்ட், அந்த தொப்புள் கொடியோட இன்னொரு எண்ட் எங்கே கனெக்டடாக இருக்குது, நெஞ்சு கொடி பிளாசண்டால கனெக்டடாக இருக்கு இல்லையா. பிளாசண்டா இப்போ எங்கே ஒட்டிட்டு இருக்கு, யூட்ரஸோடைய வாலில் ஒட்டிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ பிளாசண்டாவும் என்ன ஆகும், அப்படியே பிச்சுக்கிட்டு அப்படியே வெளியில் வரணும், யூட்ரஸ்லேருந்து அப்படியே கழண்டு வெளியில் வரணும், ரைட். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். இந்த சமயத்துலேயும் அந்த பெண்ணுக்கு வந்து அதிகமான பெயின் வந்து ஏற்படும். ஓகே, அண்ட் டியூ டு சிவியர் கான்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் த யூட்ரஸ். ஸோ மறுபடியும் யூட்ரஸ் வந்து நல்ல கான்ட்ராக்ஷன் பண்ணாதான் அந்த யூட்ரஸில் ஒட்டிட்டு இருக்க அந்த பிளாசண்டா என்ன ஆகும், அப்படியே கழண்டு வந்து வெளியில் வந்துடும். ஸோ திஸ் ப்ராசஸ் ஹேப்பன்ஸ் 10 minutes to 45 minutes after delivery. பேபி வந்த பிறகு சில பேருக்கு 10 நிமிஷத்தில் பிளாசண்டா வந்துடும், சில பேருக்கு 2 நிமிஷத்தில் கூட வந்துடும், சில பேருக்கு கொஞ்சம் நேரம் கழித்து வரும். ஸோ மறுபடியும் இதுவுமே வந்து ஹார்மோனல் கண்ட்ரோலில் தான் இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த பாருங்கள், இந்த பிக்சரில் பாருங்கள். ஸோ பேபி வந்து வெளியில் வந்துடுச்சு. இது வந்து அம்பிளிக்கல் கார்டு, இந்த சைடு வந்து பேபி இதை கட் பண்ணிடுறாங்க. ஸோ உள்ளே இருக்க பிளாசண்டா, அந்த பிளாசண்டாவும் அந்த சின்ன ஓப்பனிங் வழியாக வெளியில் வரும். இதுதான் வந்து வெளியில் வந்த பிளாசண்டா ஆஃப்டர் டெலிவரி. நிறைய ஃபஸ்ட்டு டைம் வந்து டெலிவரி பண்ணுற ஃபீமேலுக்கு வந்து இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பேபி வந்து டெலிவரி ஆகி கான்ட்ராக்ஷன்லாம் முடிஞ்சு பெயின் எல்லாம் முடிஞ்சு வெளியில் வந்தோன்னே அப்பாடா பேபி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அடுத்து கொஞ்சம் நேரம் பார்த்தா திருப்பி வலிக்கும். ட்வின்ஸா, ரெண்டாவது பேபியா அப்படின்னு சொல்லி சில பேர் யோசிப்பாங்க. ஆக்சுவலி அப்படி கிடையாது. ரெண்டாவது வர அந்த பெயின் என்னது, அது வந்து பிளாசண்டா வர்றதுக்கான பெயின், அந்த வலி. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஆஃப்டர் பர்த் அப்படின்ற மூன்றாவது ஸ்டேஜ். கிளியர். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்ட்யூரேஷனுக்கான ஸ்டெப்ஸு. ஸோ இது என்ன அப்படின்றது மறுபடியும் நம்ம குயிக்காக ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம். ஸோ பார்ட்யூரேஷன் இஸ் த டெலிவரி ஆஃப் த பேபி ஆஃப்டர் தி ப்ரெக்னன்சி பீரியட். இது வந்து 3 ஸ்டேஜஸில் நடக்கும், டைலேஷன், எக்ஸ்பல்ஷன் மற்றும் ஆஃப்டர் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைலேஷன் அப்போ வந்து டைலேஷனுக்கான சிக்னலை யார் கொடுப்பா, ஃபுல்லி மெச்சூர்டு ஃபீட்டர்ஸும் பிளாசண்டாவுமே கொடுக்கும். அது வந்து ஆக்சிடோசின் ஹார்மோனை இன்டியூஸ் பண்ணும். ஸோ ஆக்சிடோசின் இஸ் தி பார்ட்யூரிஷன் ஹார்மோன். டெலிவரிக்கான ஹார்மோன் வந்து ஆக்சிடோசின் தான். ஸோ ஃபஸ்ட்டு பேபியோடைய தலை வந்து செர்விக்ஸில் வந்து ஹிட் ஆகும்போது செர்விக்ஸ் வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் வரைக்கும் நல்லா ஓப்பன் ஆகும், 10 சென்டிமீட்டர் வரைக்கும் நல்லா ஓப்பன் ஆகும், ரைட். ஸோ நல்ல 10 சென்டிமீட்டர் வரைக்கும் ஓப்பன் ஆன பிறகு அடுத்து செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல்ஷன் ஸ்டேஜில் பேபியோடைய தலை இப்படி நேராக இருந்த தலை வந்து திரும்பும். ஸோ இதுதான் வந்து க்ரௌனிங் ஆஃப் த ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். க்ரௌனிங் நடந்த பிறகு பேபி வந்து வெளியில் புஷ் ஆகிடும். அண்ட் மூன்றாவது பிளாசண்டா வெளியில் வரும், ரைட். ஸோ இந்த இடத்துல வந்து ரிலாக்ஸின் அப்படின்ற ஹார்மோன் வந்து அந்த பியூபிக் போனை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, பியூபிக் சிம்ஃபைசஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு ஹார்மோன். கிளியர். ஐ ஹோப் இந்த லெக்சர் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய அடுத்த லெக்சர் வந்து லாக்டேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலான நீட் பயாலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.